வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஃபங்க்ஷன் வந்து VLOOKUP பிளஸ் மேக்ஸிமம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி எல்லா காலம்ஸ்லயும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இது சேம் VLOOKUP பிளஸ் மினிமம் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இங்க ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் அப்ளை பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஈக்குவல் கொடுங்க, VLOOKUP வந்து கொடுங்க. இங்க லுக்அப் வேல்யூ வந்து கேக்குறாங்க. இதுக்கு பதிலா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றேன். ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுமே நமக்கு போதுமானது. அப்படியே இந்த காலம் ஒரு செலக்ட் பண்றேன், க்ளோஸ் பண்ணிருங்க, கமா கொடுங்க. டேபிள் அரே கேட்காங்க. இந்த டேபிள் அப்படி கம்ப்ளீட்டா செலக்ட் பண்றேன், கமா கொடுங்க. காலம் இன்டெக்ஸ் நம்பர் கேட்காங்க. ஆல்ரெடி நான் காலம் நம்பர் அப்படி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுங்க. எனக்கு எக்ஸாக்டான மேட்ச் தான் தேவை, ஸோ அதை சூஸ் பண்றேன். அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த காலம் இன்டெக்ஸ் நம்பரை லாக் பண்ணிருங்க. இதை அப்படி செலக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி F4 கொடுங்க. லேப்டாப் யூஸ் பண்றவங்க, நீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் F4 மட்டும் கொடுத்தா போதும். 3 டைம்ஸ் கொடுங்க. கரெக்டா காலமை மட்டும் லாக் பண்ணி. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் காலமை 2 டைம் செலக்ட் பண்றோம். ஸோ செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடக்கூடாது. இப்ப என்டர் வந்து கொடுங்க. ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சரும் பெர்ஃபெக்ட்டா வரும். இன்கேஸ் இங்க வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து எக்ஸாக்டா வரும். இவ்வளவுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.